சார் அடுத்த துலாம் ராசி சார். துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பாங்க. ஒரு கலை ஆர்வம் இருக்கும் எப்பவுமே அவங்களுக்கு. ரொம்ப அமைதியானவங்க சார். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. இந்த ஆகஸ்ட் மாத பன்னெண்டுலையாவது அவங்களுடைய மிராக்கள்லாம் மாறி நீங்கள் தான் சொன்னீங்களே எல்லாம் துலாம் என்பது ஜெயிக்க பிறந்தது, ஆ வெல்லக்கூடிய ராசியில் ஒன்று. சில மாதங்களாக அவங்க கோச்சார பலன்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. படாத துன்பம் இல்லை, படாத அவமானம் இல்லை. இவங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் வரல. அதான் முதல்ல இந்த ராசிக்கு பதவி உயர்வு உண்டு, கௌரவம் ஏற்படுகிற காலகட்டம். அப்போ தனக்கு ஒரு கௌரவமான சூழ்நிலைகள் வருகிற காலகட்டத்தினால இப்போதான் முயற்சி செய்யணும். இப்போ ஜாபில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதோட பெட்டரான ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா இந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் இருந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை, இனியாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம்னா வெளிநாட்டு யோகம் உண்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பார், நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேரிலே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசன்னம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது.
நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேறு வருது. இதில் பார்த்திங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம்ம வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார் முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊர்ல திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. சார் அடுத்த துலாம் ராசி சார். துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு தன்னம்பிக்கையாக இருப்பாங்க, ஒரு கலை ஆர்வம் இருக்கும் எப்பவுமே அவங்களுக்கு. ரொம்ப அமைதியானவங்க சார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. இந்த ஆகஸ்ட் மாத பன்னெண்டுலையாவது அவங்களுடைய மிராக்கள்லாம் மாறி, நீங்கள் தான் சொன்னீங்களே எல்லாம் புரட்டி போடுது இந்த மாதம்னு, அதில் அவங்க ட்ரீம் எப்படி இருக்கும், ஜெயிக்குமா? ஏன்னா ரொம்ப பாவமாக இருக்குது சார் அவங்க சொல்கிறதெல்லாம். நிச்சயமாக துலாம் என்பது ஜெயிக்க பிறந்தது, வெள்ளக்கூடிய ராசியில் ஒன்று. சில மாதங்களாக அவங்க கோச்சார பலன்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை, படாத துன்பம் இல்லை, படாத அவமானம் இல்லை, இவங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் வரல. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் கோவம் தான். கமிஷன் வகையில் வருமானம் வர வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh பேசியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 60,000 கொடுத்துட்டு 40,000 அப்புறம் தரேன்ட்டுவாங்க. அது வேலை செஞ்சதுக்கு உண்டான அங்கீகாரமும் அதுக்குண்டான இதை கொடுக்காம இருந்தது. குடும்ப உறவுகள்லேருந்து எல்லாருமே அப்புறம் தள்ளி போட்டால் மனுஷன் என்ன தான் பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக போராடிய வைராக்கியம் தான் தவிர அது கோபம் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நடக்குதுன்னா 10ல் குரு உச்சம், கூட சூரிய பகவான் சிவராஜ யோகம், வெரி குட், கூடவே ஹம்ச ராஜ யோகமோடு சேர்ந்து தான் தவற விட்ட வாய்ப்பை இப்போதாங்க பிடிக்கணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கோவமே படாதீங்க, உங்களுக்கு செம்மையாக இருக்குது. முதல்ல இந்த ராசிக்கு பதவி உயர்வு உண்டு, கௌரவம் ஏற்படுகிற காலகட்டம். அப்போ தனக்கு ஒரு கௌரவமான சூழ்நிலைகள் வருகிற காலகட்டத்தினால இப்போ தான் முயற்சி செய்யணும். வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ தேடி, சார் கவர்மெண்ட் ஜாபா இல்லை உங்கள் ப்ரைவேட் ஜாபா, எந்த ஒரு ஜாபாக தான் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. சங்கங்கள் சபைகள் இதில் ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வருது. இந்த ராசிக்கு மிகுந்த யோகமாக பிறக்கக்கூடிய காலகட்டம், சூப்பரான காலகட்டம் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ தான் வேலை கிடைக்கும் உயர் பதவியோட. அப்போ ரீசெண்டாக ஒரு சிலர்லாம் கவர்மெண்ட் குரூப் 2 எக்ஸாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அவர் குரூப் 4 கிளியர் பண்ணியிருந்தா கூட குரூப் 2 ட்ரை பண்ணுங்க, ஆல்ரெடி இருக்கிற பதவியோட ஒரு ஸ்டெப் மேலே போகுது. இப்போ ஜாபில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதோட பெட்டரான ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா இந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ இருந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை, இனியாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம்னா வெளிநாட்டு யோகம் உண்டுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேள்வியே இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு விசா கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா, சிட்டிசன்ஷிப்பு க்ரீன் கார்டெலாம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இந்தியாவுக்கு வந்துடுவோமா, இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்த ராசிக்கு அதுக்குண்டான காலகட்டம் இருக்குது. குறிப்பாக ராசிக்கு பார்த்து லக்ன ரீதியாக 12ஆம் இடம் என்ன, அதுக்குள்ள அமைப்புக்கு என்ன, அந்த கிரக நாள் குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் பார்த்து அப்ளை ப்ராசஸ் பண்ணால் போதும். இல்லை அதுக்குள்ள கடவுள் வழிபாடு பிடிச்சிக்கிட்டா நிச்சயமாக வந்துடும். ரொம்ப இருந்தால் யாரான நம்ம கிரகம் சொல்லுது, கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மாற்றம் மாறக்கூடிய சூழ்நிலை. ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கு அவங்களுக்கு? இவங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக தான் 6ல் சனி பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு தொந்தரவுனா உடல் எடை அதிகரிக்குது, வயிறு சம்மந்தப்பட்டது உண்டு, கேஸ்ட்ரிக் ஒரு மாதிரி ஒரு டைம் இடையில ஒரு சின்ன ஒரு சளி சம்மந்தப்பட்டதோ ஃபீவர் சம்மந்தப்பட்டதோ வர வாய்ப்பு வருது. கவனம். ஆனால் பெருசாக இருக்காது, பெருசாக இல்லை, பெரிய தொந்தரவுகள் கிடையாது. ஆனால் இந்த ராசிக்கு என்னென்னா இப்போ இடம் வாங்குறாங்களையும் இடம் என்ன ரேட்டு, கார் என்ன ரேட்டு, இந்த ரோடு என்ன ரேட்டுங்கிற மாதிரி சும்மாவாவது போய் பார்க்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. ஏன்னா இந்த ராசிக்கு இடம் வீடு சொத்து அமையக்கூடிய காலகட்டம். குரு பகவான் இந்த இதெல்லாம் பார்க்கறனால ஒரு சிலர் இடம் வீடு சொத்து வாங்குங்கிறேன். தோப்புகள், வீடுகள், மாடி வீடுகள், வாடகை வருமானம் வரக்கூடியது. இவங்களுக்கு இப்போ யோகமே உழைக்காத வருமானம் வரணும், அதாவது பேசிவ் இன்கம்னு சொல்லணுங்க.
உழைக்காத வருமானம்னா இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறோம், அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட். ஒரு நல்ல ஸ்டாக்கு ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்க, நான் சொல்ல டே ட்ரேடிங் கிடையாது, நல்ல ஸ்டாக்கில் போட்டு ஃபாரின் ஸ்டாக் போட்டு எடுக்கிறது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது, நகை குறிப்பிட்ட நகையை வாங்கி வச்சு இது இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்னன்னா ஃபாரின் கரன்சி வாங்கி வைக்கிறது, ஃபாரெக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் யோகம் இருக்குது, தெரிஞ்சு பண்ணுங்க. சரி சார், திருமணம் இருக்கா இல்லையா அது பேசிடுவோம். பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7 இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனம். ஏன் கொஞ்சம் கவனம்னா, இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி திருமணம் பேச்சுவார்த்தை நடந்து டைவர்ஸ் மாதிரி ஆக போகுது. 2வது திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த முதல் திருமணம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா பத்தாது. கட்ட பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள், வசிய பொருத்தம் இருக்கா, கிரக ரீதியான வசியங்கள் இருக்கா, வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், கிரக ரீதியான வசியங்கள் இருக்கணும். இவங்களுக்கு அவங்க ஈர்ப்பு இருக்கணும். இப்போ ஒரே ரஜ்ஜில் கூட கல்யாணம் பண்ணி, ரஜ்ஜு பொருத்தமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க, வசியம் இருக்கணும். அதாவதுங்க, கணவன் வேலைக்கு போயிருக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டுக்கு வரும்போது மனைவியை பார்க்கணும்னு எண்ணத்தோட வீட்டுக்கு சீக்கிரம் வரணும். அது அன்பு இருக்கணும். அதே மாதிரி கணவன் வரணும், ஏங்கணும். இன்னைக்கு நடக்கிற காசை வாங்கினாங்களா, வேற ஒரு கடைக்கு போனாங்களா, வீட்டுக்கு வராமல் ரோட்டில் படுக்கிறாங்களான்னு மாதிரி இருக்கு. இது ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கணவன் மனைவி ஏங்கி இருக்கணும். அப்படி இருந்தால் தான். கல்யாணம் ஆனால் என்ன சார், 1 மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுது மேடம். அதாவது நீங்க சொல்றதா சார், அந்த அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும். அதாவது ஒரு சூட்சம ரகசியம் என்னன்னா, திருமண வரனே இன்றைக்கு சகடமாக தான் இருக்கு. நவீன கால வரதட்சணையாக ஆண் பெண் 2 வீட்டில் இருக்கு மேடம். இதான் சூட்சமம். நம்ம வரன் எப்படி பார்க்கணும்னா, 2 பேர்த்துக்கு நல்லா இருப்பாங்களா, டெவலப் ஆகுங்க, ஆயுள் ஸ்தானம் இருக்கா, குழந்தை பிறப்பு இருக்கா, வாழ்க்கை நீடிக்குமா, சந்தோஷமா இருப்பாங்களான்னு பார்ப்போம். இதுதான் பார்க்கணும். ஆனால் எப்படிமா, ஸ்டேட்டஸ் இருக்கா, 4ஆம் பாவம், படிப்பு இருக்கா, சொத்து இருக்கா, இது ஆண் பெண் 2 பேரும் மாறி மாறி ஒரு ஆண் வேலைக்கு செல்லாத பெண்ணை மணப்பதில் தயங்குறார். ஒரு பெண் குறிப்பிட்ட 5 டிஜிட் சேலரி கம்மியாக இருக்கிறானா மணக்கிறத யோசிக்கிறீங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி நாங்கள் பொருத்தம் போடுறது? அப்படிப்பட்ட ஜாதகம் எங்கிட்ட கொண்டு வர மாட்டேங்க. ஜாதகம் எடுத்துட்டு வரும்போதே சொல்லிடுறாங்களா ஸ்டேட்டஸ்? எங்களுக்கு கொண்டு வரும் பொழுதே அப்படி இருக்க ஜாதகம் ஃபில்டர் பண்ணி வருது. அப்ப எங்களுக்கு அப்படி, ஆனா அப்படி ஒரு சில ஜாதகத்துக்கு குறைவுள்ள சம்பளம் குறைவுன்னு வரும்போது எப்படி சொல்றது? இப்போ ஜாதகம் வருது உங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட பரிகாரம் பண்ணி நீங்க அப்படி பண்றதை விட பரிகாரம் பண்ணிட்டு இருந்தா உடஞ்ச கையை ஒட்ட வைக்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அம்சம் இருக்கா, பண்ண முடியுமா, அப்படி பண்ணிடணும். அதை கரெக்டா சொல்லிடுவீங்க. ஆமா, இதுதான் பண்ணணும். கோயில்ல கல்யாணம் மண்டபத்துல ஒரு சில பெண்ணுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை சொன்னேன், கோயம்புத்தூர் நடந்தது. இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு இது மண்டபத்துல கல்யாணம் பண்ணலாமா இல்ல கோவில்ல பண்ணா நல்லதான்னு கரெக்டா நிச்சயமா சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வருகின்ற வரன் எங்க வரும், வெளிநாட்டு வரன். ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரவங்களுக்கு வெளிநாட்டு வரன் சொன்னேன். இல்லைங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல தான் கொடுத்தாங்க. அந்த தம்பி ஒரு ஃபாரின் கம்பெனி தம்பி H1B விசா போட்டு வெளிநாட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்க யோசிச்சு தான் இருக்காங்க, என்னங்க பண்றது. நான் சொன்னேன், இது வெளிநாட்டு ஜாதகங்க, அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே நீங்க, விதி வழியது. அதான் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க. இப்போ அந்த பெண் இங்க வர தயங்க, அங்க லைஃப் ஸ்டைலு, அங்கெல்லாம் அந்த குழந்தை அங்க பிறந்துருச்சு. அதான் நம்ம இறைவன் என்ன சொல்லணும் அது எப்படி வாங்கிக்கணும். நல்ல காலம் இந்த ராசிக்கு வந்திருக்கு, சிறப்பாக பயன்படுத்திக்கணுங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு சார், இந்த ஜாதகம் அது கல்யாணம் பொருத்தம் மட்டும் வந்து நீங்கள் நல்ல கரெக்டான ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட பார்க்குறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஐயா கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கட்டம், எப்படி கல்யாணம் வந்து மண்டபத்தில் பண்ணலாமா இல்லை கோவிலில் பண்ணலாமா, இது எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தமாக அழகாக சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப லாங் லைஃப் கல்யாணம் தாங்க சார். நம்ம லவ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். லவ் அது சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. பட் கல்யாணம்னு ஒன்று மட்டும் பண்ணால் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா கடைசி வரைக்கும் 80 இல்லை 100 வயசு வரைக்கும் ஒன்றா இருக்கிறது அந்த திருமண பந்தம் மட்டும்தான். அதை மட்டும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக, உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு, இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க.
அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.